பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போது நேர்மையாக இருக்கணும்னா, இப்போ வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ கடன் கொடுக்குறோன்னு வைங்க, அதை கேட்கணும். கடன்னு சொல்லி வாங்கினா அதை கேட்டுறணும். அந்த மாதிரி பண விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருக்க பழகிக்கணும். குறிப்பாக வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு தொகை கொடுக்குறீங்க, அவங்க திருப்பி தரலை அப்படின்னா அதை கேட்டு வாங்க தெரியணும். பெண்கள்கிட்ட தான் நேர்மையாக இருக்கணும் அடிப்படையில். பெண்கள்கிட்ட சிலர் தாராளமாக இருப்பாங்க, ஆண்கள்கிட்ட கராராக இருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள்கிட்ட வந்து தாராளமாக இருப்பாங்க, கொடுத்த கடனை கூட கேட்க மாட்டாங்க, கொடுத்த கடனை கேட்காம விட்டுருவாங்க. ஆனால் ஆண்கள்கிட்ட கராராக இருப்பாங்க. இந்த மாதிரி பாரபட்சமான அணுகுமுறை இருக்கக்கூடாது. இது வந்து நேர்மையற்ற ஒரு செயல். உங்களுடைய நேர்மைங்கிறதுனா அது ஒரு வீரம்னு அர்த்தம். உங்கள் வீரத்தை நீங்கள் வந்து உங்களுடைய வீரம் என்கிற அந்த நேர்மையை ஆண்களிடம் காட்டுகிறோம், ஆனால் பெண்கள்கிட்ட அவங்க காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது பெண்கள்கிட்டையும் நேர்மையாக இருக்கணும். பெண்கள் வந்து இத்தகைய ஆண்களின் அணுகுமுறையை கவனத்தில் கொண்டு அப்போ அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கடன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள்கிட்ட இப்படி ஒரு பலவீனம் இருக்குது. பெண்களுக்கு கடனாக கொடுத்துட்டாங்கன்னா அதை ஆண்கள் அவ்வளோ கராராக கேட்க மாட்டாங்க. அதனால் ஆண்கள்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணுங்கிற அந்த நெருக்கடியெல்லாம் ஆண்கள்கிட்ட கடன் வாங்கினா அது இல்லை. ஆண்களிடம் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்கணுங்கிற கட்டாயம் நெருக்கடிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் திருப்பி கொடுக்காம கூட போயிடலாம் அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிற மாதிரி சில ஆண்கள் என்ன நினைப்பாங்க, பெண்கள்கிட்ட கடன் கொடுத்தா வாங்குறதும் கிடையாது. ஒரு வாட்டி கேட்டு பார்ப்பாங்க, தரலைன்னா விட்டுருவாங்க. அப்போ பெண்களும் ஒரு வாட்டி தரேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தராமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆண் பெண் உறவுக்குள்ளே இந்த ஆண்களின் இந்த பலவீனத்தை பெண்கள் சரியாக பயன்படுத்திப்பாங்க. அதே நேரத்தில் பெண்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு 100 ரூபா கேளுங்க, அவ்வளோ ஈஸியாக தரமாட்டாங்க. தந்தாலும் திருப்பி கேட்பாங்க. பெண்கள் கரெக்டாக இருப்பாங்க பெரும்பாலும், ஆனால் ஆண்கள் வந்து பெரும்பாலும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து வாங்கினதை திருப்பி கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம். அதே நேரத்தில் கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி வாங்கிடுவாங்க. திருப்பி கொடுக்குறதுக்கும் அவங்க அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாங்க. பெண்கள் வந்து அப்போ ஆண்கள் வந்து ஏமாளியும், பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப விவரம் உள்ள அளவுக்கு அதிகமான விவரம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் இப்போ பண விஷயத்தில் நம்ம வந்து நேர்மையாக இருக்க பழகணும். அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் யார்கிட்டயா கடன் கொடுத்தீங்கன்னா, கடன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கினா திருப்பி கேட்கணும். குறிப்பாக அது பெண்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, ஆண்கள்கிட்ட பணம் கேட்டு கடன்னு சொல்லி வாங்குறாங்களா, அதை திருப்பி கேட்கணும், விடவே கூடாது. கொடுக்கலன்னா அது பற்றின ஒரு கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு இது அப்படி கொடுக்கலன்னா அதை நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொடுக்கலங்கிறத நீங்கள் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப எப்போவா கேட்டால் அப்புறம் திரும்ப கொடுக்கக்கூடாது, பாடம் கற்றுக்கணும். இந்த மாதிரி பெண்களை நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இது போன்றவர்களுக்கு மீண்டும் பணம் கொடுத்து உதவக்கூடாது, அவர்கள் திருப்பி தரமாட்டார்கள் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக எதிர்காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும். சில பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கடன்னு சொல்லி வாங்கினா திருப்பி தரமாட்டாங்க. அதாவது அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, கடனாக கொடுத்து விட்டு திருப்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள்கிட்ட நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குதே, நிறைய பணம் இருக்குது, நாம் இதுக்கு திருப்பி கேட்கணும். கடனாக கொடுத்து விட்டு அதை கடன்னு நினச்சி தான் கொடுத்துருப்பாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது, நாம் எதுக்கு கேட்கணும். அதுபோல் பெண்கள் வந்து அவங்ககிட்ட பணம் இருக்கும், திருப்பி கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து இப்போ பார்த்து ஒரே மாதிரியான பிரச்சனை. ஆண்கள்கிட்ட நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நாம் எதுக்கு திருப்பி கேட்கணும்னு நினைப்பாங்க. பெண்கள் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப ஆண்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், பெண்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்குது. பெண்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆண்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் கொடுத்த கடனை திருப்பி கேட்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து முன்னேறாமல் போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த கடனை வாங்கக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் ஒரு இன்னொருத்தருக்கு 500 1000 கொடுத்துருப்பீங்க. நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அதை வாங்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம வாங்காமல் விட்டுறலாம், நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. இப்போ வந்து அம்பானிக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, நம்ம வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு காசு போடலன்னா அவர் என்ன விட்டுருவா நம்மளை உடனே அவர் கனெக்ஷனை கட் பண்ணுறாருல. அப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலன்னா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருக்கானுங்க, நீங்கள் இன்னும் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவர் ஏன் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுக்கு காரணமே அவர் பண விஷயத்தில் கராராக இருக்கார், ஒரு பைசாவில் கராராக இருக்கிறார்.
ஒரு பைசாவை கூட அவர் நம்மக்கிட்ட வந்து விட்டு கொடுக்க மாட்டார். நமக்கு எந்த சலுகையும் கொடுக்காம எப்படி அதனால தான் அவங்க பணக்காரர் ஆகுறாங்க. அதனால் நம்மக்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து கடனாக கொடுத்த 1000, 500 எல்லாம் நம்ம திருப்பி கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கக்கூடாது. அப்படியே கேட்காம நிறைய கடன் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. கடைசியில் ஒரு நாள் வறுமைக்கு போயிடுவீங்க. அதுபோல் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் சிலர் வாங்கின கடனை கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க பழகிக்கணும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க கற்றுக்கணும். அப்போ தான் வாழ்வில் முன்னேற முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்.